அப்போது ஏற்பட்ட நீரலைகள் பலமிக்க காளிங்கனையே அசைத்தது. அது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. யாரோ ஒரு சிறுவன் தண்ணீரில் குதித்து தன்னை இம்சை செய்ததைக் கண்ட காளிங்கன் ஆத்திரத்துடன் கிருஷ்ணரை நோக்கி வந்தான். கிருஷ்ணரின் அழகு அவனை கவர்ந்து விட்டது. அப்படியே அதிசயித்து பார்த்தான். இருப்பினும் தன் ஆக்ரோஷத்தை காட்டி அவரை வளைத்தான். கிருஷ்ணர் தன் பலத்தை பிரயோகித்து விடுபட்டு அவனது தலையில் ஏறி நர்த்தனம் ஆடினார். அப்போது அவரது பாதங்களின் வலிமையை உணர்ந்தான் காளிங்கன். ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவும் தாங்க முடியாத வலியை தர ஒவ்வொரு தலையாக உயர்த்தி தாக்குப்பிடித்தான். ஒரு கட்டத்தில் வலி தாழாமல் மரண ஓலமிட துவங்கினான். அப்போது காளிங்கனின் பத்தினியர் அவர் பகவான் நாராயணின் அவதாரம் என்பதை தெரிந்து ஓடி வந்தனர். இங்கே இப்படி இருக்க கரையில் நின்ற நண்பர்கள் கிருஷ்ணர் நீரில் குதித்து காளிங்கனால் இழுத்துச் செல்லப்பட்டதை அறிந்து யசோதையிடம் தகவல் சொன்னார்கள். அவள் பதறியடித்து வந்தாள். பலராமனுக்கு தெரியும் காளிங்கனின் கதை முடிந்துவிடும் என்று. எனவே அவன் பதட்டமின்றி வந்தான். யசோதை தண்ணீரில் குதிக்க முயன்றாள். என் மகனை இழுத்துச் சென்று அந்த பாம்பு என்னையும் இழுத்துச் செல்லட்டும் என்றாள். யசோதையை கரையில் நின்ற கோபியர்கள் பிடித்து இழுத்து வந்தனர். அவள் மூர்ச்சையாகி விட்டாள். காளிங்கனின் பத்தினிகள் கிருஷ்ணரிடம் சென்றனர். மகாபிரபு, உமது சக்தியை அறியாமல் எங்களது கணவர் உம்மிடம் தவறு செய்துவிட்டார். அவரை ரட்சிக்க வேண்டும். எங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் தர வேண்டும் என்றனர். கிருஷ்ணர் அதை ஏற்றார். காளிங்கன் அவரை தன் தலையில் உயர்த்தி நீர்மட்டத்துக்கு மேலே கொண்டு வந்து விட்டது. கிருஷ்ணர் கரைக்கு வந்த பின்னர்தான் அனைவருக்கும் உயிர் வந்தது. காளிங்கனின் பத்தினியர் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். காளிங்கன் அவரிடம், நான் கொடுத்து வைத்தவன் கடிப்பதும் சீறுவதும் எனது இயற்கை குணம். அது உம்மால் தரப்பட்டது. அதை உம்மால் தான் மாற்ற முடியும். எனவே நான் சீறியது குறித்து கவலைப்படவில்லை. இருப்பினும் மகாபிரபு தண்டிக்க நினைத்தாலும் அதையே ஏற்கிறேன் என்றது பணிவுடன். உடனே கிருஷ்ணர், காளிங்கா, நீ உனது மனைவி, குழந்தைகள் மற்ற சகாக்களுடன் கடலுக்கு போய்விடு. யமுனையை அஸ்தப்படுத்தாதே. பசுக்களும் சிறுவர்களும் அதை குடிக்கிறார்கள். அதில் விஷத்தன்மை ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டேன். நீ கருடனுக்கு பயந்தே இங்கு வந்தாய். இப்போது நான் நடனமாடியதால் ஏற்பட்ட குறிகள் உன் தலையில் உள்ளன. இதை பார்க்கும் கருடன் உன்னை ஏதும் செய்ய மாட்டான் என்றார். காளிங்கனும் அதை ஏற்று கடல் நோக்கி போய்விட்டது. கோகுல மக்கள் நிம்மதி பெற்றனர். கிருஷ்ணரின் உறுதியான மனம், வீரம், அலங்காரம் ஆகியவை கோபியர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. பல சிறுமிகள் கிருஷ்ணன் தனக்கும் கணவனாக மாட்டானா என எண்ணத் துவங்கினர். அவரது புல்லாங்குழல் இசையால் ஈர்க்கப்படும் அவர்கள் தங்களை மறந்து நிற்பார்கள். இசையிலும் கிருஷ்ணரின் அழகிலும் லயித்து போவார்கள். அந்த அளவிற்கு கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் அனைவரையும் கவரும் விதமாக இருந்துள்ளார். இப்படி கிருஷ்ணரின் லீலைகள் தொடர்ந்து கொண்டிருக்க நாரத முனிவர் கம்சனை அழிப்பதற்குரிய காலம் நெருங்கிவிட்டதை அறிந்தார். அவர் நேராக கம்சனிடம் சென்றார். கம்சா, சௌக்கியமாக இருக்கிறாயா? உன் சௌக்கியம் நீண்டு நீடிக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னை அழிக்கப் போகும் கிருஷ்ணனும் பலராமனும் பெரியவர்களாக வளர்ந்து விட்டதை அறியாமலேயே இருக்கிறாய். அவர்களை சீக்கிரம் கொன்றுவிடு. இல்லாவிட்டால் உன் அழிவை யாராலும் தடுக்க இயலாமல் போய்விடும். நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதாலும் உன்மீது நான் அக்கறை கொண்டவன் என்பதாலும் சொல்கிறேன். உன்மீது ஏமாற்றிய வசுதேவரையும் நந்தகோபனையும் விட்டுவிடாதே என்றார். கம்சனும் அவரது கருத்தை ஆமோதித்து வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்வதாக சொன்னார். நாரதர் தன் கடமை முடிந்த திருப்தியுடன் சென்றார்.